கேட்டன் பரேக் அவர் யாரு? அவர் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவர் ஏன் பேன் பண்ணாங்க, அவர் என்னென்ன ஸ்கேம்ஸ் பண்ணியிருக்காரு, சர்க்குலர் ட்ரேடிங் அண்ட் ஃப்ரெண்ட் ரன்னிங் இது ரெண்டும் என்ன அர்த்தம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேட்டன் பரேக் அவர் பேசிக்கலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் வந்து 2001 நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கு அவர் ஒரு ரீசன். ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதுக்கு நம்ம சர்க்குலர் ட்ரேடிங் மெத்தட் பார்க்கணும். ஸோ சர்க்குலர் ட்ரேடிங் அப்படின்னு என்னன்னா, ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளே பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பை பண்ணுறது செல் பண்ணுறது, ஸோ அவங்களுக்குள்ளே வாங்கி அவங்களே வித்துக்கிறது, இதுதான் சர்க்குலர் ட்ரேடிங். இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வால்யூம் ஹையாகவே இருக்கிற மாதிரி காமிக்கும். அப்படி பையிங் அண்ட் செல்லிங் பிட்ஸ் வர மாதிரி காமிக்கிறதுனால அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் ஆகும். இதுக்கு அவங்களுக்கு மணி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இவங்க ரன் பண்ணுற 2 பேங்க்ஸ் MMBP அப்படிப்பட்ட 2 பேங்க்ஸ்ல இருந்தே அவங்க வந்து மணி எடுத்து அதை ஸ்டாக் மார்க்கெட் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை மட்டும் ரிப்பீட்டடாக பையிங் அண்ட் செல் பண்ணி அந்த ஸ்டாக் ப்ரைஸஸை இவங்க ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து வெளியில் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷாக மாறிச்சு. இவங்க பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தமாக சேர்த்து 10 ஸ்டாக்ஸ் சேர்த்து தான் K10 ஸ்டாக்ஸ், அதாவது கேட்டன் பரேக் வாங்க 10 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக சொல்லிக்கிறாங்க. இவரை வந்து நம்ம பென்டாஃபோர் புல், பாம்பே புல்னு சொல்கிறாங்க. பிக் புல் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ பிக் புல் அண்ட் இந்த பென்டாஃபோர் புல் இவங்க 2 சேர்ந்து தான் இந்த 2001 நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்க்கு பிக் ரீசன். இதுக்கப்புறம் என்கொயரி வச்சு செபி நம்ம கவர்மெண்ட்லாம் சேர்ந்து என்கொயரி பண்ணி 2008 இருந்து இவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது 14 இயர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 14 இயர்ஸ் பீரியட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தலைவர் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்கேம் திரும்ப பண்ணியிருக்காரு. இப்போ அவர் பண்ண இன்னொரு ஸ்கேம் வந்து வெளியில் வருது. ஸோ அதுக்கான தான் செபி வந்து அவர் திரும்ப வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பண்ண ஸ்கேமுக்கு பார்த்தா ஃப்ரெண்ட் ரன்னிங்னா என்னன்னா, முன்னாடி ஓடுறது. யாருக்கு முன்னாடி ஓடுறதுன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, ஒரு இன்வெஸ்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கிற இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கம்மி விலையில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக மாறுது. ஹை ஆகும்போது இவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் ரன்னிங். இதை வந்து இவர் ஃப்ரெண்ட் ரோஹித்தும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரோஹித் வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு பிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர், அதை வந்து த பிக் கிளைண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த பிக் கிளைண்ட் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இன்சைடர் இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு நம்ம கேட்டன் பரேக்கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ கேட்டன் பரேக் வந்து அவர் நெட்வொர்க்கில் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுறாரு. சொன்ன உடனேயே இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே அந்த ஸ்டாக்ஸை வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டன் பரேக்கோட ஆளுங்க வந்து லோயர் ப்ரைஸில் வாங்கிட்டு திரும்ப ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட் ரன்னிங். இதை வந்து செபி எப்படி கண்டுபிடிச்சதுன்னா, நிறைய மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ கேட்டன் பரேக்கோட ஃபோனை ட்ராக் பண்ணியிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்னில் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பை செல் அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டன் பரேக்கோட ஆளுங்க பை பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் பை பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் கேட்டன் பரேக்கோட ஆளுங்க செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நிறைய ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இதை வச்சு தான் வந்து செபி வந்து இதில் சம்திங் ஃபிஷி சொல்லிட்டு அவங்க வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்கொயரி பண்ணும்போது இதில் வந்து ஃப்ரெண்ட் ரன்னிங் இன்வால்வ் இருக்குங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ கேட்டன் பரேக் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஜெயிலில் அடைக்கலாம். பட் ஐ திங்க் த சான்ஸ் வெரி ஸ்லிம். மறுபடியும் இவரை வந்து பேன் பண்ண தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.